இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? சிக்கன் குருமா. இந்த குருமா சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்காய் மட்டுமே அரைச்சி ஊற்றி பண்ணுற குருமா பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த குருமா பக்குவத்தை பார்க்க போகிறதில்ல. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு குக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சமைக்கிற ஒரு பக்குவத்தில் பண்ண போகிறோம். இந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சுட சுட இந்த கல் தோசை, செட் தோசை, மெலிசா ஊற்றுற தோசைக்கு, அப்புறம் நல்லா பஞ்சு போல் இருக்க இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். ரைஸ் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான், அது கூட சூட்டபுளாக இருக்குமோ தெரியாது. ஆனால் இந்த டிஃபன் ஐட்டம்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடியாப்பம் பஞ்சு போல் இருக்க எல்லாத்துக்கும் வந்து தி பெஸ்ட்டான ஒரு குருமாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? சிக்கன் குருமா தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, தேங்காய் 2 பத்தை, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், புதினா 1/4 கைப்பிடி, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பார்த்தாச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தாளிப்பு ஒரு சைடில் போட போகிறோம். இதுக்கு வந்து மசாலா அரைக்கிற பக்குவத்தை ஒன்று பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயில் வந்து இந்த தாளிப்பு வந்து சோம்பு போடுறேன். எப்பவுமே சமையல் பண்ணும்போது வந்து எதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும், எதெல்லாம் கடைசியாக பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த சமையல் வந்து ஈஸியாக பண்ண முடிக்க முடியும். இல்லைனா டைம் எடுக்கும். அதனால தான் கரெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ண சொல்ல வரேன். பொரிஞ்சு வர டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கனும் போட்டுடலாம். வெங்காயம்லாம் வதக்க வேண்டியது எதுவுமே இல்லை. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே எதுக்காக இப்படி வதக்குறேன்னா காரணம் இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அந்த குருமாவுக்கு வந்து அந்த இஞ்சியோட தன்மையும் அந்த பூண்டோட வாசம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால சில பேருக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அந்த நெஞ்சு எரிச்சலுக்கு வந்து அந்த பூண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தன்மை கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாசத்துக்காக அந்த சிக்கன்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறேன். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா, இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இந்த மல்லித்தூள், இதோட கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு பேனில் டாஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போதுனா அந்த மசாலா அந்த சிக்கன்லேயே வந்து லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும் போது அந்த காரத்தன்மை கொஞ்சம் சீசனிங்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கன் வேகட்டும். இந்த சிக்கன் வந்து நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகணும், சரிங்களா? இப்போ சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு 20% வேகிறதுக்குள்ளார, எப்படி 20 to 30% வேகிறதுக்குள்ளார இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை இந்த பவுலில் போடுறேன், அதாவது இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கூட, இதோட புதினா வாசத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் வாசத்துக்கு நான் சொன்னேன் ஒரு 1/4 பக்குவம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய், இந்த முழுசாக வைக்கிற தேங்காயும், ஏன்னா அரைக்க தான் போகிறோம், பொடிசாக கரப்பனோட அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் இங்கே போட்டிருக்கிறது வந்து அந்த சிக்கனோட இறங்குறதுக்கு, இது வந்து அந்த கிரேவிக்கு அந்த காரத்தன்மை இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 4 கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடும். எப்படி நைஸாக அரைச்சிடும். இது அரைக்கும் போது உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த தேங்காய் கூட முந்திரி போடணும் ஆசைப்பட்டு முந்திரி போடலாம் தாராளமாக. முந்திரி போட இன்னும் அந்த ரிச்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த முந்திரி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமாக போட்டால் குளக்குளத்தன்மை ஆகிடும். இந்த குவான்டிட்டி 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 10 முந்திரி போட்டால் போதும், 10லேருந்து ஒரு 12 முந்திரி போட்டால் போதும். ஸோ ஓகே, இந்த சிக்கன் வேகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூடியை நம்ம போட்டுறோம். இதுக்கப்புறம் வந்து இதை நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நைஸாக அரைக்கணும், அதான் சரிங்களா? இப்போது அந்த பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அதாவது அந்த மசாலா, அந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதுதான் பக்குவம். பார்க்குறதுக்கு இப்போ ஒரு லைட் க்ரீன் கலர் பக்குவம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கிரேவியில் போட்ட பிறகு டோட்டலாக மாற ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குறக்குற பக்குவம்லாம் இதுக்கு இருந்தால் நல்லா இருக்காது.
இதே குறக்குற பக்கம் வந்து நார்மலாக நீங்கள் குருமா வீட்டில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தேங்காய் ஒரு 5 to 10% கொஞ்சம் குறக்குற பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நல்லா இருக்காது. இப்போது அந்த சிக்கன் வந்து ஒரு 30% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆஹா, அப்படியே நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஊற்றிடும். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விட்றோம். அவ்வளோதான். தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வீட்டில் தோசை இட்லிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக வரும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த பக்குவம் இருக்காது. இந்த பக்குவம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இடியாப்பத்துக்கெல்லாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டுச்சிங்க, சும்மா தலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கொதிக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுமா? ஹஹா, அந்த கிரேவி பாருங்கள் அப்படியே நல்லா கொதிச்சு அந்த கெட்டியாகிற டைமில் அது நல்லா கொதிச்சு கெட்டியாக இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணுறது தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த குருமாவை சுட எடுத்து அப்படியே சர்வ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் லைட்டாக போடலாம். இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை கார்னிஷ், ஏன்னா அப்படியே க்ரீன் கலராக இருக்கிறது பார்ப்போம். இப்போது இந்த ரெடியானதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நான் கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணியிருக்கேன். என்ன இந்த தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அந்த சமையல் பண்ணும்போது அந்த நம்ம போடுற பொருட்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் சமைக்கும் போது எப்படியா இருந்தாலும் சமைச்சிடலாம். இன்கேஸ் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த தப்பை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much. நன்றி.